அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பிரேம்ஜி ஞானசுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியினையும் மரியாதையையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை தலைமதாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் எல்லோருடைய மதிப்பையும் பெற்ற தகசார் அதிபர் திரு கனக சபாபதி அவர்களே, இங்கு வருகை தந்துள்ள பிரேம்ஜி அவர்களுடைய குடும்பத்தினர்களே, பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேம்ஜியினை நான் ஒரு சிறியவனாக இருந்த காலத்திலே கண்டது. நான் மட்டக்களப்பிலே சிவானந்த வித்தியாலயத்தில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே எங்களுக்கு அரசியல் இத்தியாதி எல்லாதும் படிப்பிக்கிறார்கள் தான். அந்த நாளை ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியர் படிப்பித்தவர், அவருக்கு பேர் ராமகிருஷ்ணன். பிறகு அவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் ஆகினார். பிறகு பேராசிரியர் ராமகிருஷ்ணன் ஆகினார். இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே வசித்து கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடைய ஆசிரியர். அவர் ஒரு, நான் நினைக்கின்றேன், இந்த வரித்து கொள்றேன்னு சொல்லுவார்கள், அந்த மாதிரி கம்யூனிஸ்ட கட்சியிலே வரித்து கொண்ட ஒருவர். சிவானந்த வித்தியாலயத்திலே ஒரு சிறிய அறை அவருக்கு அது தனியாக இருக்கின்றது. அதுக்குள்ளே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் பல பெரியவர்கள் வந்து போவார்கள். எங்களுக்கு, நாங்கள் அப்பொழுது மாணவர்கள், அரசியல் படித்தாலும் அவர்களை நேரடியாக அனுபவம் செய்யாத காரணத்தினால் சில காலம் தெரியாமல் இருந்தது. பின்னர் தான் நாம் தெரிந்து கொண்டோம். பீட்டர் கனமன், லெஸ்லி குணவாதன அவர்களோடு பிரேம்ஜியும் ஒரு நாள், அப்போ எங்களுக்கு அந்த அவர்களுடைய பெயர்கள் தெரிந்தது. அவரும் வந்திருந்தார். எல்லாரும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக்கள் பல்வேறு வகையான அலுவல்களாக மட்டக்களப்பு வருகின்ற பொழுது டாக்டர் ராமகிருஷ்ணனையும் வந்து சந்தித்து போகின்ற வழக்கம். அப்பொழுது அவரை நான் கண்டது. அதன் பின்னர் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே கதிரவேல் சொல்லியது போல அவரை அங்கே சந்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. பின்னர் நீண்ட காலம் அவரை சந்திக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவர் கொழும்பு வாசியானார். நாங்கள் எல்லோரும் இந்த யாழ்ப்பாண வாசிகளாக அல்லது கிழக்கு வடக்கு மாகாண வாசிகளாக இருந்தோம். இருந்த போதிலும் அவருடைய எழுத்துக்கள், அவரை பற்றிய விடயங்களை நாம் அறிவதிலே தவறவில்லை. அந்த வகையில் பிரேம்ஜி அவர்களுடைய இந்த அஞ்சலி கூட்டத்திலே உரையாற்றுவதற்கு என்னை அழைத்தமைக்கு முதற்கண் நண்பர் நவம் அவர்களுக்கும், நான்காவது பரிமாணத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேம்ஜி யார் என்கின்றது தான் என்னுடைய இந்த அஞ்சலி உரையினுடைய தலைப்பாக. அவர் ஒரு மூத்த தமிழ் ஊடகவியலாளர். அதற்கு சான்றுகள் இங்கே ஏற்கனவே பல சொல்லப்பட்டுவிட்டன. நடேசையர் 1947ஆம் ஆண்டு சுதந்திரனுடைய ஆசிரியராக வந்த பொழுது, நடேசையர் உங்கள் பலருக்கு தெரியும், மலைநாட்டு தமிழர்களுடைய உணர்வு, அவருடைய இலக்கியத்துக்கு காலாக இருந்தவர். அவரும் அவருடைய மனைவி மீனாட்சி அம்மாளும் முதல் நவீன தமிழ் கவிதை பாடிய ஒரு பெண் இலங்கையிலே இருந்தவள் என்றால் அது நடேசையருடைய மனைவிதான். அவர்கள் சுதந்திரன் பத்திரிகைக்கு ஆசிரியராக அவர் இருந்த பொழுது பிரேம்ஜி, சிலையு செல்வராஜன், ஆனானா கந்தசாமி ஆகியோர் உதவி ஆசிரியர்களாக அங்கே பணியாற்றினார். அந்த வேளையிலே தான் பிரேம்ஜிக்கு இந்த ஊடகவியல் தொடர்பான தொடக்கமும், தொடர்ந்து இங்கே சொல்லப்பட்டது போல, அதிபர் அவர்கள் கூறியது போல, ஒரு பக்கம் சுதந்திரம், மற்ற துருவத்திலே தேசாபிமானி, இந்த இரண்டையும் சமாளிக்கின்ற ஒரு வகையான ஒரு சாதுரியம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. நான் படித்த சிவானந்த வித்தியாலயத்திலே ஒரு அதிபர் இருந்தவர், கணபதி பிள்ளை பெயர்.
அவருடைய சிறப்பு என்னவென்றால் மட்டக்களப்பிலே கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த வாரம் கூட்டம் நடக்கும், அதுக்கு தலைவர் கணபதி பிள்ளை. அடுத்த வாரம் LSSP கூட்டம் நடக்கும், அதுக்கு தலைவர் கணபதி பிள்ளை. அதற்கு அடுத்த வாரம் தமிழ் காங்கிரசினுடைய கூட்டம் நடக்கும், அதுக்கு தலைவர் கணபதி பிள்ளை. இப்படி ஒருவரை நான் காணவில்லை. அதுக்கு அடுத்தவர் பிரேம்ஜி தான். அதுவரை அவர் குறிப்பிட்டது போல அவர் கூட்டம் தலைமை வைக்கிற இவர் பணி செய்து அந்த பணியாலே ஒரு நடுநிலை வகுக்கின்ற, அதாவது அவர் எந்த மார்க்சிய கோட்பாட்டிலே நம்பிக்கை கொண்டிருந்தாரோ அந்த மார்க்சிய ஜனநாயக கோட்பாட்டிலே மிகுந்த அக்கறையுடனும் சிரத்தையுடனும் இருந்தார் என்பதற்கு அதிபர் அவர்கள் காட்டிய உதாரணம் மிகச்சிறந்த உதாரணம். எனக்கு கேட்டோன்னு சந்தோஷமாக இருந்தது. மிகச்சிறந்த உதாரணம். இலங்கை பத்திரிகை குழுவினுடைய உறுப்பினராக அவர் 1973ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே அவர் ஆலோசனை சபை உறுப்பினராக, பணிப்பாளர் சபை உறுப்பினராக, தினகரன் ஆசிரிய பீட ஆலோசகராக அவர் இருந்து பங்காற்றியுள்ளார். இவற்றிலெல்லாம் இருந்தபடியால் என்ன பங்களிப்பு செய்தார் என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் பிரேம்ஜியினுடைய அந்த பங்களிப்பினை நாம் அதாவது நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே இலங்கை வானொலி என்றால் மயில் வாகனம்தான். அது சின்ன பிள்ளையை கேட்டாலும் மயில் வாகனத்தினுடைய பெயர் தெரியும். அங்கே உள்ள கமர்ஷியல் சர்வீஸ் அதுதான் வர்த்தக சேவை. வர்த்தக சேவை தான் உலகத்துக்கு தெரிந்த சேவையாக அப்பொழுது இருந்தது. தமிழ் தேசிய சேவை இருந்தது ஏதோ நொண்டி முனகி கொண்டு இருந்த அந்த நிலையிலே தான் இவர் பிரேம்ஜி போன்றவர்கள் அந்த ஆலோசனை சபையிலும் பணிப்பாளர் சபையிலும் இருந்த காலத்திலே பல மாற்றங்களை கொண்டு வந்தார். சில நல்ல பணிப்பாளர்களை இனங்கண்டு கொண்டார்கள். அந்த பணிப்பாளர்களில் ஒருவர் CV ராஜசுந்தரம். CV ராஜசுந்தரம் போல ஒரு மிகச்சிறந்த பணிப்பாளரை காண முடியாது. எல்லோரும் நன்றாக பழகக்கூடியவர். அவருடைய காலத்திலே தமிழ் தேசிய சேவை இந்த வர்த்தக சேவையை போல மிக உயர்ந்த நிலைக்கு வந்தது. அதுக்கு காரணம் பின்னணியிலே இருந்து சேவையாற்றிய பிரேம்ஜி அவர்களுடைய பணியாகும். இரண்டாவது, அவர் ஒரு முற்போக்கு எழுத்தாளர். முற்போக்கு எழுத்தாளராக மாத்திரம் இல்லாமல் ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை கட்டி காத்தவர். சுதந்திரன் பத்திரிகை 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஒரு செய்தியை வெளியிட்டது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 1963 அக்டோபர் 5, 6ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இலங்கை சாகித்ய மண்டல தமிழ் விழா நடைபெறவிருந்தது. கலாநிதி ஆவண்ணா சதாசிவம் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கினார். இலக்கியத்தை பொறுத்தவரையில் வேறுபட்ட கொள்கையுடையோர் பலர் விழாவுக்கு பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தனர். ஈழத்தில் உள்ள தமிழ் அறிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கலைமன்றங்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டது. சாகித்ய மண்டல தமிழிலக்கிய விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் பரிசு பெற்றோரை பாராட்டும் நிகழ்ச்சி இடம்பெற இருந்தது. அவ்வாண்டு சாகித்ய மண்டல பரிசுகளை பெற்ற படைப்பாளிகளும் பல அறிஞர்களும் மேடையில் அமர்ந்திருந்தனர். பரிசு பெற்றோர் பாராட்டப்படுவர் என தலைவர் அறிவித்ததும் முற்போக்கு எழுத்தாளர் சங்க பொதுச் செயலாளர் பிரேம்ஜி சபையிலிருந்து ஏதோ பேச தொடங்கவே தலைவர் அவரை மேடைக்கு அழைத்தார். வித்துவான் வேலன் ஆட்சேபம் தெரிவித்தார். இதுக்கு பிறகுதான் பல கூத்துகள் அமளிகள் நடந்தன. அவற்றை பற்றி நான் இங்கே சொல்லவில்லை. அது பற்றி நான் அப்பொழுது பல்கலைக்கழக மாணவனாக இருந்தேன். நான் யாழ்ப்பாணத்திலும் இல்லை, என்னுடைய சொந்த ஊர் திருக்கோணமலை. ஆனால் 3 பேர் எனக்கு அதை விரிவாக சொன்னார்கள். ஒன்று ஈழத்து சோமு, 2வது டேனியல், 3வது நந்தி. 3 பேரும் எனக்கு அது என்ன நடந்ததுன்னு சொன்னார்கள். இதை நான் ஏன் இங்கே குறிப்பிட்டேன் என்றால், ஒன்று பிரேம்ஜி அவர்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதையை அந்த கூட்டத்திலேயே தெளிவாக இருந்தது. இவ்வளவு அமளிகள் எல்லாம் நடந்தன.
இருந்த போதிலும் பிரேம்ஜி எழுந்து பேசத் தொடங்க தலைவர் பேராசிரியர் சதாசிவம், கலாநிதி சதாசிவம் அப்பொழுது தலைமை தாங்கினவர், அவர் அவரை மேடைக்கு அழைத்திருந்தார். இரண்டாவது, அன்று இருந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்க அங்கத்தவர்கள் யார் என்பதை ஒரு பத்திரிகை என்ன மாதிரி இனங்கண்டு கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறுவது. பிரேம்ஜி, முகமது சபீம், டொமினிக் ஜீவா, சுப்பிரமணியம், இளங்கீரன், நீர்வை பொன்னையன், ரகுநாதன் இருக்கிறார், பெனடிக் பாலன், சிலையூர் செல்வராசன், அகஸ்தியர், டேனியல், யோகநாதன், நந்தி, சொக்கன், ஈழத்து சோமு, கலாநிதி காவண்ணா சிவத்தம். இதுக்குள்ள கைலாசவதி எங்கே என்று நீங்கள் சிலர் யோசிக்கக்கூடும். அவர் இல்லையோ என்றால் அவர் அப்பொழுது லண்டனிலே படித்துக் கொண்டிருப்பார். பிஹெச்டி படிப்பதற்காக பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட்டார். இல்லாட்டா இந்த கூட்டத்துக்குள்ள நின்றிருப்பார். இரண்டாவது. மூன்றாவது ஏன் நான் இதை குறிப்பிட்டேன் என்றால், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எவ்வாறு எழுத்தாளர்களுடைய நலன்களை கவனித்தது என்பது பற்றி இங்கே கூறுவதற்கு, மறைமுகமாக பிரேம்ஜியினுடைய பணி எவ்வாறு இருந்தது என்பதை அதனூடாக சொல்வதற்கு. மரபு பற்றிய வாதம் 1960களில் எழுந்தது. எல்லாம் தொடங்கியது டொமினிக் ஜீவாவுக்கு இந்த சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது. அதான் எல்லாம் காரணம். ஒரு சின்ன பொறி. அவருக்கு பரிசு கிடைத்தவுடனே ஒரு வித்துவான் சொன்னாராம், ஒரு நாவிதனுக்கு, அம்பட்டனு சொல்றோம் நாங்கள் எங்களோட வீட்டில், இப்போ அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை, இதை சொல்லலாம். ஒரு நாவிதனுக்கு பரிசு கிடைத்த, சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது. அது சொன்னா பரவாயில்ல, அப்படி சொல்லி போட்டு போயிருக்கலாம். ஆனால் அடிப்படையை தாக்க தொடங்கினார்கள். என்னென்றால், படியாதவர்களும் இலக்கியம் எழுதுகின்றார்கள், சாதியில குறைந்தவர்களும் இலக்கியம் எழுதுகின்றார்கள் என்பதை ஒரு கோட்பாட்டு ரீதியாக வைக்க தொடங்கிய பொழுதுதான் பிரச்சனை எல்லாம் தொடங்கியது. இலக்கியத்துக்கு மரபு வேண்டும். அப்ப மரபு என்றால் என்ன? அது மாறாதோ. ஒரு காலத்துல படித்தவர்கள் எல்லாம் இலக்கியம் படைத்தார்கள், வாய்ப்பு இருந்தது, வசதி இருந்தது. அப்பொழுது எல்லாரிடம் நூல் இல்லை. அப்படி என்றால் அப்பொழுது படித்ததுமாய்த்தான் இப்பொழுது இருக்க வேண்டுமா? இப்பொழுது எல்லா வசதிகளும் உண்டு, எல்லாரும் படிக்கலாம். இப்ப இந்த வேளையிலே தான் இந்த ஒரு காரசாரமான ஒரு வாதம் மரபு தொடர்பாக ஒரு பக்கம் பண்டிதர்களும் அவர்களுக்கு சார்பாக பல்கலைக்கழகத்தில் இருந்த சிலரும், இன்னொரு பக்கம் இந்த வேளையிலே தான் ஒரு இயக்கம், ஒரு நிறுவனம் அந்த ரீதியாக இயங்குகின்ற பொழுது நாம் வெற்றி அடைய வாய்ப்புகள் உண்டு என்றதை அது ஒரு வகையிலே எங்களுக்கு அன்று நிரூபித்தது. என்னவென்றால், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒரு உருக்கமான ஒரு நிறுவனமாக, அதிலே உள்ள அங்கத்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு நிலையினை எதிர்த்து, அந்த கூட்டத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நான் இங்கே அது நடைபெற்ற சரி பிள்ளை என்று பேச வரவில்லை. ஆனால் அது ஒரு சிக்னல், அது ஒரு எடுத்து காட்டியது. இப்படியான சேட்டைகளை விடாதீங்கோ, இலக்கியம் செம்மையாக படைக்க வேண்டும், அது எப்படி படைக்க வேண்டும் என்று கருத்துக்கள் கூறுகின்றால் கூறுங்கள், தத்துவங்கள் சொல்லுகின்றால் சொல்லலாம். ஆனால் இலக்கியத்தை வைத்துக்கொண்டு அடாவடித்தனம் பண்ணக்கூடாது. அதைத்தான் அன்றைக்கு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எடுத்துக்காட்டுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஆற்றிய இலக்கிய பங்களிப்பினை இங்கே எடுத்து கூறுவதற்கு நான் இதை இந்த நிகழ்ச்சியிலே ஒரு தொட்டு காட்டினேன். ஒன்று, இங்கே சொல்லப்பட்டது போல பிரேம்ஜி அவர்கள் ஒரு தலைமுறையை உருவாக்கியுள்ளார். அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நூல்களை வெளியிட்டது. டேனியல் கதைகளை நான் முதலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோடு சார்ந்த கூட்டுறவு பதிப்பகம் வெளியிட்ட பொழுது. புதுமை இலக்கியம் என்ற ஒரு இதழினை வெளியிட்டு பல கட்டுரைகளையும் பல இலக்கிய திறனாய்வாளர்களையும்
எங்களுக்கு அறிமுகம் பண்ணியது. மண் வாசனை பற்றியும் தேசியவாதம் பற்றியும் பல்வேறு வகையான கருத்துக்களை எடுத்து கூறவும், இலக்கியத்துக்கு மண் வாசனை தேவை என்பதையும், அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே ஒரு காலத்திலே எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டது. என்னவென்றால், எங்கே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து வந்த ஒருவர் அவர் சொல்லுகின்றார், ஈழத்து இலக்கியம் இப்பொழுது 20 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்றது. அவர் சொன்னது, அதை முற்றாக எதிர்த்தும் அதற்கு எதிராக வாதாடியதும் அதற்கான பரிகாரங்களை தேடியதும் முற்போக்கெழுத்தாளர் சங்கம். அது மாத்திரமல்லாமல் பெருந்தொகையான சஞ்சிகைகள் தமிழ்நாட்டிலே இருந்து வர தொடங்கிய பொழுது அந்த சஞ்சிகைகளிலே சில சஞ்சிகைகள் உண்மையிலே எல்லோருக்கும் தேவையான படிக்கக்கூடிய சஞ்சிகைகளாகத்தான் இருந்தன. ஆனால் பல குப்பை என்றுதான் அந்த காலத்திலே சொன்னவர்கள். அவற்றை முன்னின்று எதிர்த்து அந்த நல்ல சஞ்சிகைகளை தமிழ்நாட்டிலே இருந்து வருவிக்கவும், அதே வேளையிலே நாங்களே நல்ல சஞ்சிகைகளை தயாரிக்க வேண்டும் என்பதையும் வழிகாட்டினவர்கள் அவர்கள். இந்த வேளையிலே தான் எங்களுக்கு தனியான ஒரு ஈழத்து இலக்கிய வரலாறு எழுதப்பட வேண்டும், அதை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டாகும். முற்போக்கெழுத்தாளர் சங்கத்தை பிரேம்ஜியோடு சேர்ந்து கட்டிக்காத்த பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் முதலாக கலனி பல்கலைக்கழகத்திலே அவர் அங்கே தமிழ், அங்கே பொழுது பெரிய தமிழ் துறை என்று சொல்ல முடியாத அதனுடைய தலைவராக இருந்த பொழுது முதன்முறையாக ஒரு பல்கலைக்கழக பாட விதானத்திலே ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு, நாங்கள் எல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறு படித்த நாங்கள், எங்களுக்கு கடைசியாக 3 வருஷம் முடிய சோதனையில் அந்த இலக்கிய வரலாறு என்ற அந்த வினாபத்திரத்திலே கடைசியாக ஒரு கேள்வி இருக்கும் இலங்கையை பற்றி. அந்த நிலை மாறி ஈழத்து இலக்கிய வரலாறு என்கின்ற ஒரு வினாவை, ஒரு கற்க நெறியை முதல் பல கலனி பல்கலைக்கழகத்தில், பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் கைலாசபதி அதை அறிமுகம் செய்து, பின்னர் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்த பொழுது நானும் பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து அங்கே என்னை மாற்றி அங்கே அனுப்பியிருந்தார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு. அப்பொழுது தமிழ் துறையினை நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய வழிகாட்டலிலே ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு ஒன்றினை முற்றாக அறிமுகம் செய்து அந்த பணியினை செய்ய தொடங்கினோம். அதற்கு உந்து சக்தியாக இருந்தது இந்த முற்போக்கெழுத்தாளர் சங்கமம், அதனோடு சார்ந்த எழுத்தாளர்கள் இவர்கள். மற்றவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. பண்டிதமணி கணபதி பிள்ளை இலக்கிய வழி என்ற நூலை எழுதுகின்ற பொழுது அந்த இலக்கிய வழி ஒரு ஈழத்து இலக்கிய வரலாறுக்கு வழிகாட்டியது, அது வழி. ஆனால் அதை முற்றாக நடைமுறைப்படுத்தியது இந்த படியான ஒரு கற்க நெறியை பல்கலைக்கழகத்திலே அறிமுகப்படுத்திய பின்னர் பலர் இந்த நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். இவற்றின் பின்னணியிலே அமரர் பிரேம்ஜியின் ஆற்றலும் பங்களிப்பினையும் நாம் மதிப்பிட வேண்டி இருக்கின்றது. 1954ஆம் ஆண்டு தொடங்கிய இலங்கை முற்போக்கெழுத்தாளர் சங்கத்தினை கட்டி காத்தவர் பிரேம்ஜி அவர்கள். இதை எதிர்கட்சியாக்களே ஏற்றுக்கொண்டிருக்கார். அதாவது முற்போக்கெழுத்தாளர் சங்கத்துக்கு எதிராக பணி செய்த எழுத்தாளர்கள் பலர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நல்ல உதாரணம், குணராஜாவுடைய சிறுகதை வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீர்கள், ஈழத்து சிறுகதை வரலாறு. அதிலே அவர் தெளிவாக இதை எழுதியிருக்கின்றார். பிரேம்ஜி இவர்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார். சொல்லி கடைசியாக முடிக்கும் பொழுது இலங்கை முற்போக்கெழுத்தாளர் சங்கத்தை கட்டி காத்தவர்கள் பிரேம்ஜியும் ஈழத்து சோமு மற்றது கைலாசம். பிரேம்ஜி ஒரு இலக்கிய ஆக்க இயலாளர், ஒரு விமர்சகர், இலக்கிய தத்துவ இயலாளர், சிந்தனையாளர். அவருடைய தொடக்ககால சிறுகதை சுதந்திரனிலே தான் அந்த காலத்திலே வெளிவந்தது. வெளியேற்றப்பட்டவன் என்கின்ற கதை அந்த தொடக்ககால சிறுகதைகள். திறனாய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கின்ற பிரேம்ஜி கட்டுரைகள் என்ற நூல் 4வது பரிமாணத்தினுடைய ஆதரவிலே 2008 இங்கே வெளியிடப்பட்டது. தகசார் அதிபர் அவர்கள்
அதற்கு தலைமை தாங்கினார். நவம் என்னுடைய முயற்சியினாலே அது நடைபெற்றது. 35 கட்டுரைகள் பேராசிரியர் சுப்பிரமணியம் அதற்கு விமர்சனம் செய்திருந்த, சேரன் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்த அந்த பிரேம்ஜியினுடைய அந்த கட்டுரைகள் 35 கட்டுரைகள் வெளிவந்த பொழுதுதான் பிரேம்ஜியினுடைய எழுத்து ஆற்றலை பற்றி பலர் அறியக்கூடியதாக இருந்தது. பிரேம்ஜியினுடைய அரசியல் பார்வை பற்றி நவம் கூறியதை நான் இங்கே திரும்ப ஒருக்கா சொல்ல விரும்புகின்றேன். முழு உலகையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் பார்வை பிரேம்ஜியிடம் இருந்தது. அது ஒரு மார்க்சிய பார்வை. அதே வேளையிலே இலங்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் பார்வை அவரிடம் இருந்தது. இந்த பார்வை 1955ஆம் ஆண்டு சுதந்திர இலங்கையில் சுயாட்சி தமிழகம் பற்றி பிரேம்ஜி கருத்து விளக்கம் கொடுத்திருந்தார். சுதந்திர இலங்கையில் சுயாட்சி தமிழகம். அவர் அப்பொழுது தமிழீழம் என்று சொல்லவில்லை. அப்பொழுது அந்த டெர்மினாலஜி அதுவும் அவ்வளவு பெரிதாக இருக்கவில்லை. ஆனால் நவம் தன்னுடைய விரிவுரையிலே அந்த பேச்சிலே சொல்லியிருந்த 1995ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்திலே பிரேம்ஜி அவர்களை பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள். அந்த பேச்சிலே அவர் இந்த சுதந்திர இலங்கையில் சுயாட்சி தமிழகத்துக்கு பதிலாக தமிழகம் என்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கின்றார். இப்பொழுது விளங்குகின்றது சுதந்திரிலையும் தேசாபிமானியிலையும் அவர் எப்படி ஆசிரியராக இருந்தார், அவருடைய கருத்து என்ன என்பதை அவர் ஒரு எங்களுக்கு எங்களுடைய வரலாறு நாங்கள் இருந்த எங்களுடைய அனுபவத்திலே தெரியும். ஒரு காலத்திலே கொல்வின் ஆர்.டி. சில்வா யாழ்ப்பாணத்துக்கு வந்தார் என்றால் அவருடைய பேச்சுக்கு எத்தனை பேர் போகும். என்ன பெரேரா என்றால் அவருடைய பேச்சுக்கு பெருந்தொகையான சனம் திரளும். ஆனால் பிற்காலத்திலே நாங்கள் அவர்களிலே நம்பிக்கையற்றவர்கள் ஆகிவிட்டோம். காரணம் என்ன என்றால் அவர்களுடைய பேச்சும் செயல்பாடும் தொடர்பில்லாத இரட்டை அதாவது துருவ பயப்பட்ட நிலையாக இருந்த காரணத்தினாலே. ஆனால் பிரேம்ஜியிடம் அது இருக்கவில்லை. அவருடைய கோட்பாடு அவர் இறக்கும் வரையும் அதே கோட்பாடோடு தான் இருந்தவர். அதுதான் அவருடைய சிறப்பு. இதில் முழு உலக அரசியல் பார்வையில் அவர் வரித்து கொண்ட சோசியலிச யதார்த்தவாதத்தில் அவர் இறுதி வரை நம்பிக்கை கொண்டவர். மார்க்சிய ஜனநாயகத்திலே நம்பிக்கை உடையவராக அவர் இருந்த காரணத்தினாலே தான் அவராலே சுய விமர்சனம் செய்யக்கூடியதாக இருந்தது, கைலாசபதி உட்பட. தாயகம் பத்திரிகை தொடங்கிய பொழுது அது தேசிய கலை இலக்கிய பேரவை தொடங்கி தாயகம் பத்திரிகை வந்த பொழுது அதில் கைலாசபதி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், இங்கிருந்து எங்கே. அந்த வேளையிலே தான் மார்க்சியக்காரர்கள் அழகியல் தொடர்பாக அவர்களுக்கு விருப்பமில்லை, அவர்கள் இலக்கியத்திலே அழகியல் வருவதை விரும்பவில்லை, எல்லாம் பிரசார வாடை உடன் எழுதுவதுதான் என்கின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு மறுமொழியாக, அதாவது மார்க்சிய ஜனநாயகத்திலே எதற்கும் நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாட்டினை முன்வைத்து பிரேம்ஜி தான் முதலிலே இந்த அழகியல் பற்றிய கருத்தினை தெரிவித்திருந்த கைலாசபதி அதை இந்த இங்கிருந்து எங்கே என்றது, அதாவது நாங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், இனி எங்கே போவது. அவருடைய கட்டுரை முடிவிலே இந்த மார்க்சிய அழகியல் வாதத்தினை முன்வைத்து கட்டுரை எழுதியிருந்தார். இந்த வகையிலே நிறைவாக பிரேம்ஜி ஒரு கணவன், அதுதான் இங்கே பலர் எடுத்து சொல்லியிருந்தார்கள் வேறு வேறு சொற்களிலே. எனக்கு அந்த கணவான் என்று சொல்லி நல்லா பிடிக்குது. ஏனென்றால் அவருடைய தோற்றமும் உடையும் நடையும் அவர் நடந்து கொள்ளுகின்ற விதமும் அவ்வாறு ஒரு தன்னை பெரிதாக காட்டிக்கொள்வதில்லை. இந்த படியல் சொல்லுவாங்க அந்த கலர்ஸ் காட்டுறன்னு சொல்லி, அந்த கலர்ஸ் காட்டுற குணம் ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள்ல எல்லாம் இருந்திருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட குழுவில பிரேம்ஜி ஒரு ஆள். பிரேம்ஜியும் இருந்துதான் அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக குழு அமைக்கப்பட்டு அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடங்கியது.
அந்த வகையிலே உயர் விருதுகள், உயர் நிலைகள் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட போதிலும் தன்னை இழக்காமல், தன்னுடைய கர்வத்தினையோ தன்னுடைய உயர் நிலையை காட்டுவதோ இல்லாமல், தன்னுடைய கோட்பாட்டினை எந்த வகையிலும் கீழிறக்காமல் அதற்கு மதிப்பு கொடுத்து இறக்கும் வரைக்கும் அதை தன்னுடைய கோட்பாடாக வதித்து கொண்ட ஒரு பெரிய கணக்காக பிரேம்ஜி திகழ்ந்திருந்தார். அதனாலே தான் பலர் அவரை இன்றும் மதிப்பவர்களாக, எவரும் அவரை குறை சொல்பவர்களாக இல்லை, மதிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதான் நான் சொன்னேன், அந்த கூட்டத்திலே கூட குழப்பம் நிறைந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலும் பேராசிரியர் சதாசிவம் அவர்கள் பிரேம்ஜியை மேடைக்கு அழைக்கின்றார். இரண்டால் இன்னொரு ஆள் எழும்பி இருந்தால் இரண்டு சொல்லியிருப்பார். ஆனால் பிரேம்ஜியை அழைத்து பேச வைப்பார். அதுக்காகத்தான் நான் அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அந்த பெரிய மனிதருக்கு என்னுடைய அஞ்சலியை கூறி உங்கள் எல்லோருடைய சார்பிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.